ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பார் சாதம், அடை, ரசத்தை கூட தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தேவையான காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீளமாக. புடலங்காய் ஒன்று சின்ன சைஸு, அதேமாதிரி மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அடுத்ததாக வெள்ளரிக்காய் ஒன்று இந்த மாதிரி பாதி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கத்திரிக்காய் ஒன்று பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று இல்லைன்னா 2 சேர்த்திக்கோங்க. வாழைக்காய் ஒன்று, அப்புறம் சேனக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் அப்படியே கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடையை வச்சுக்கோங்க. அடுப்பு இப்போ இன்னும் பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ அது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் உப்பு, இந்த அவியலுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ காயெல்லாம் 1 by 1 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி மொத்தமாக இந்த மாதிரி இவ்வளோ காய் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாகவும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. இப்போ இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போது இது எல்லா காயும் இது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா எல்லா காயும் முழுமையாக வெந்து வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழையவே கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இதே மாதிரி எல்லா காயும் சேர்த்துட்டு இப்படி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. காய் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக விட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி ஜாஸ்தி ஆயிரும். இது வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இப்போது தேங்காய் துருவலுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 6 போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு ஜீரணத்துக்கு 4 சேர்த்திக்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகாய் 4, நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும், ஒன்றும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அவியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டெக்ஸ்சரும் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இப்போ காய் வந்து 10 நிமிஷம் வெந்துருச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து பக்குவமாக நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்திக்கோங்க. காய்கறிகளோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா மெதுவாக கலந்து கொடுங்க, காய் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்லா மெதுவாக எல்லாத்தையும் ஒரே அளவு வர்ற மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போது 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்திக்கோங்க. புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கடைசியாக வந்து நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை இல்லைன்னா கருவேப்பிலை தழை 2ல் ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்க்க இப்படி தண்ணிமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு சர்வ் பண்ணோம்னா நல்லா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி அவியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.